நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டுமாக எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நீர் எங்களை போஷித்து பராமரித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். உண்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவரே உடைய பலத்தினாலே நீரே எங்களை நிரப்பும். இன்னும் ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒரு உதவி தாரும். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பரலோகபிதாவே. முதலாவது பாடலாக பாடல் எண் 31 நாம் பாடுவோம். பாடல் எண் 31. நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்வில் நடத்தி வந்த பாதையில் நினைத்தோம், எண்ணி பார்த்தோம்னாலே தெரியும், அது அற்புதமான பாதையிலாக தான் இருக்கும். அற்புதம் அவர் நடத்துதல் என்று ஆண்டவருடைய நடத்தின ஆண்டவர் நமக்கு நடத்தின பாதையில் எண்ணி அவரை துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தரால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடு
வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம், வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக பாடல் எண் 51 நாம் பாடுவோம். பாடல் எண் 51. நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய ஆண்டவர். இந்த நாள் வரைக்கும் உண்மையுள்ளவராக நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாகவே இருந்தார் நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை அந்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடும். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன்.
காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடலன் 246 என பாடுவோம். பாடலன் 246. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மை கடைசி வரைந்த முடிவு வரைந்தும் நடத்த வல்லவரான நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய உத்தமத்தை எண்ணி இந்த பாடலை இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் என்று உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும்
சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு, சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நீ நடந்தாலும், தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை இந்த நாள் வரைக்கும் நமக்கு கற்றுத்தந்து எல்லா காரியங்களையும் விடுதலை உண்டாக்கி அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு தெளிவாகும் பொழுதெல்லாம் எல்லா காரியத்திலேருந்து நம்ம விடுதலையாக தான் முடியுது. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவராகவே நம்ம வாழ்வில் இருந்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் உண்மை உள்ளவராக, நாம் விளைவினன் என்று தள்ளாத நல்ல தகப்பனாக நம்ம கூடவே இருந்து நம்ம எல்லா சோர்விலையும் நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு ஆறுதல் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தே நம்மை நடத்தின நம்முடைய ஆண்டவர். இந்த இப்படிப்பட்ட உண்மையான ஆண்டவரை நாம் பெற்றிருக்க எல்லோரும் அவரை இதற்கு நாளத்திலிருந்து துதித்து ஆண்டவரை மகிழ இருக்கிற ஆண்டவருக்கு தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எல்லா காரியங்களும் எங்கள் நன்மைக்கு ஏதுவாக தான் நடப்பிக்கிறீங்க, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எங்கள் மீது வைத்த அன்பு மாறாததாக இருக்கிறதே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேலை இந்த நாள் வரைக்கும் உடைய தேவ கிருபை ஆண்டவரே எங்களை இந்த நாள் வரைக்கும் காத்தது. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே ஃபெய்த்ஃபுல்லாக நீங்கள் இருந்து எல்லா இடத்துலையும் ஆண்டவரே எங்களுக்கு தப்பிக்கும் போக்கையும் எங்களுக்கு காண்பித்து அப்பா எல்லா காரியங்களும் ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழும்படியான ஒரு ரகசியத்தை எங்கள் கற்று தந்தீங்களே இருக்காங்க. நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் குறைகள் எல்லாம் ஆண்டவரே நீ இன்னும் மாற்றிக்கொண்டே வரீங்க, குறையெல்லாம் நிறைவாகி கொண்டே வருவதே இருக்கா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உள்ளான மனிதம் ஆண்டவரே புதிதாகி கொண்டே வரும்படியான ஒரு அழகான ஜீவியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே இருக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். தேங்க்யூ.
நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நாம் ஒரு 3 சகோதரர்கள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்போம். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம். நாம் இந்த ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை என்பது அது அநேக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் வாழ்வையே நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக நாம் பழக்க வழக்கங்களையோ மனுஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாம் ஒரு மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காகவோ மனுஷனுக்கு பயந்து செய்கிற காரியங்களாகவோ அநேக கலாச்சாரங்கள் அநேக ட்ரெடிஷ்னலாக செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பிரியமாய் மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும் என்று செய்யப்படுகிற ஒரு பகுதியை பார்த்திருப்போம். அதன் மூலமாய் அநேகர் அது ஒரு அடிமைத்தனம் போல அதற்குள்ளாக இருப்பதை நாம் இந்த உலகத்திலே பார்த்திருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாய் தேவன் நம்மை அவர் மாற்றிய பிறகு நாம் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்ததுக்கு பிறகு நாம் மீண்டுமாய் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷருக்கு முன்பாக வாழ்கிறது, மனுஷரை பிரியப்படுத்துவது என்று நாம் ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் செல்லும்போது நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் 29 அதிகாரத்திலே 25வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல அது ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது ஒரு கண்ணியை வருவிக்கும். நாம் தேவ மேல் கொண்டிருக்கிற தெய்வ பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது அரித்துவிடும், நம்முடைய விசுவாசத்தை அரித்துவிடும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிற அவருடைய ஆளுகையை அது தள்ளி வைத்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு தாறுமாறான ஒரு இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். எனவே நாம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது ஒரு கண்ணியை வருவித்து அது மனுஷனையே பிரியப்படுத்துவதும் எப்போதும் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற என்ற அந்த ஒரு ஆங்கிலத்திலே ஸ்னேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அந்த கண்ணிக்குள்ளாக நம்மை சிக்க வைத்து அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு இடத்திலே நம்மை கட்டி உட்கார வைக்கிற ஒரு இடத்திற்கு நேராக நம்மை கொண்டு சென்றுவிடும். நாம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷருக்கு முன்பாக உள்ள அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே, லூக்கா 16:15 அதனுடைய பின்பகுதியிலே, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த மனுஷருக்கு முன்பாக நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். நாம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் என்று மட்டுமில்லாமல் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக மனுஷருக்கு முன்பாக மேன்மையாய் எண்ணப்படுவதற்காக நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது என்று தேவன் இந்த இடத்துல எச்சரித்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இப்படி ரட்சிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாய் மாறின நாம்
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்திருக்கிற நாம் ஒருபோதும் இப்படிப்பட்ட மனுஷருக்கு முன்பாக மனுஷரை பிரியப்படுத்த, மனுஷர் காண வேண்டும் என்று நாம் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தெய்வ பயத்தோடு தேவனை சேவிக்கிறவர்களாக தேவனுக்கு முன்பாக நின்று அவர் நம்மை நியாயம் விசாரித்து அவர் நம்மை சீர்படுத்தி அவருக்கு இது பிரியமாக இருக்குமோ என்று நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் விலகி மனுஷருக்கு பயப்படுகிற ஒரு இடத்துக்கு நேராக செல்லும்போது நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறது போல அது ஒரு கண்ணியை வருவித்து தேவனை பிரியப்படுத்துகிற அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையே நம்முடைய வாழ்க்கையிலே அது குறைய செய்து நாம் தேவனை விட்டு தூரம் செல்லுகிற ஒரு இடத்துக்கு நேராக நம்மை கொண்டு சென்று விடும். எனவே நாம் மிக கவனமுள்ளவர்களாய் எப்போதும் மனுஷருக்கு முன்பாக என்று இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நிலையோடு நாம் வாழ வேண்டும் என்ற நாம் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு நான் இதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுக்கு முன்பாக நான் வாழ வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நாம் அவருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையிலே அவரே நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்து நாம் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிற ஒரு இடத்திற்கு நேராக தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஆனால் மனுஷருக்கு முன்பாக நாம் செல்லும்போது அது அந்த கண்ணியை வருவித்து ஒரு கண்ணிக்குள்ளே நாம் உட்கார வைத்து அந்த மனுஷனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு கண்ணிக்குள்ளாக நம்மை உட்கார வைக்கிற ஒரு இடத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்லும். எனவே நாம் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒருபோதும் சிக்கிவிடாமல், அந்த கண்ணிக்குள்ளாக நாம் ஒருபோதும் அகப்பட்டு விடாமல், அதை விட்டு வெளியே வந்து நாம் ஒரு விடுதலையின் ஜீவியத்தை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் இந்த மார்க்கு புத்தகத்திலே 15வது அதிகாரம் அங்கே அந்த அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அந்த முழு அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த யூதர்களும் அந்த ரோமானியர்களிடத்திலே அவர்கள் ஒப்படைத்து பிலாத்து கூட இயேசுவுக்கு எதிராக அங்கே அவரை சிலுவையில் அறையும்படியாக அவரை ஒப்பு கொடுத்து விடுவார். அப்படி முழு அந்த இடமுமே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பினுடைய அந்த ஒரு வாழ்க்கை என்பது நான் இது போன்ற மனுஷருக்கு முன்பாக என்று இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக செல்லும்போது அவருடைய அந்த வாழ்க்கையை எனக்கு உற்சாகப்படுத்தி அந்த இடத்துல எனக்கு ஒரு உதவியாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே 43வது வசனத்திலே மார்க்கு 15வது அதிகாரம் 43வது வசனம், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தேய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்பதை அவன் ஒரு ப்ராமினண்டான ஒரு லீடராய் அந்த இடத்துல அவன் அந்த கவுன்சிலினுடைய ஒரு முக்கியமான ஒரு முன்னிலை வைக்கிற ஒரு தலைவனாக அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயும் அவனுடைய வாஞ்சையோ தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய உள்ளான இருதயத்திலேயோ தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை கொண்டவனாய் இருந்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளவனாக அவன் இருந்தபடியால் அவன் தன்னுடைய நான் ஒரு மிகப்பெரிய ப்ராமினண்டான லீடர், எனவே நான் இப்போது இந்த பிலாத்து கூட இயேசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு செய்து விட்டார், நான் இப்போது இங்கே போய் இயேசுவின் சரீரத்தை நான் கேட்டால் அவர் என்ன நினைத்து விடுவாரோ, அல்லது இந்த என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழாக என்னுடைய லீடர்ஷிப்புக்கு கீழாக இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை குறித்து என்ன நினைத்து விடுவார்கள், இந்த ரோம மக்கள் என்னை குறித்து என்ன நினைத்து விடுவார்கள் என்று அவர் யோசிக்காமல் தனக்குள்ளாக இருந்த அந்த விருப்பம், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாகிய அந்த யோசேப்பு என்பவன் அவன் பிலாத்துவினிடத்திலே ஆங்கிலத்திலே துணிந்து போய் என்பதை டேக்கிங் கரேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த தேவ ராஜ்யத்துக்கென்று அவன் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து அவன் பிலாத்துவினிடத்திலே இயேசுவின் சரீரத்தை குறித்து அதை நான் அடக்கம் செய்வதற்கு எனக்கு வேண்டும் என்று அவன் துணிந்து போய் அந்த இடத்திலே அவன் கேட்பதை நாம் பார்க்க முடியும்.
அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருக்கும்போது அதற்கு ஏதோ ஒரு மனுஷீக பயமோ அல்லது இதை நான் கேட்டுவிட்டால் அவர்களெல்லாம் என்ன நினைத்து விடுவார்கள் அல்லது என்னுடைய இந்த பதவி என்பது என்ன ஆகிவிடும் என்ற ஒரு பயத்துக்கு இடம் கொடுக்காமல் அவர் துணிந்து போய் அந்த இடத்திலே கேட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே யாதொரு மனுஷீக பயத்துக்கு நாம் அதை ஒரு தடையாக வைத்து தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அது நாம் ஒரு முட்டுக்கட்டையாக நாம் வைத்து விடக்கூடாது. நாம் அப்படி செய்யும்போது அந்த யோசேப்பு அந்த இடத்துல பிலாத்துவிடத்திலே கேட்கும்போது அதற்கு பின்பான வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே பிலாத்து உடனடியாக என்ன அதற்குள்ளாக இயேசு மரித்து விட்டாரா என்று அவர் வியந்து பார்த்து அங்கே அதற்கு அவர் இடம் கொடுத்து விடுவார். அந்த நூற்றுக்கு அதிபதி அழைத்து காரியம் என்ன என்பதை அவர் கேட்டு அதற்குள்ளாக இயேசு மரித்து விட்டாரா என்று அவர் மெய்யாகவே இது தேவனுடைய செயல் என்பதை அவர் அறிந்து அந்த யோசேப்பு கேட்ட அந்த இடத்துக்கு அவர் சம்மதித்து அந்த இயேசுவின் சரீரத்தை அந்த இடத்துல இடம் கொடுத்து விடுவார். ஒருவேளை மனுஷீக பயத்துக்கு இந்த அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு இடம் கொடுத்து தனக்குள்ளாக இருந்த தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த வாஞ்சைக்கு அவர் ஒரு முட்டுக்கட்டை செய்திருந்தால் என்றால் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் என்பதோ ஒரு இயேசுவின் சரீரத்தை அவர் அடக்கம் செய்கிற அந்த ஒரு பாக்கியம் என்பதோ அவருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு காரியமாய் அந்த இடத்திலே சென்றிருக்கும். அது ஒரு கண்ணியாய் அந்த இடத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடையாய் வந்து நின்றிருக்கும். ஆனால் அவர் அதை மேற்கொண்டு அவர் தைரியத்தை தேவனுடைய ராஜ்யம் நிறைபட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு அந்த இடத்துல பிலாத்துவிடத்தில் கேட்கும்போது அது அவருக்கு அருளப்பட்டதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷீக ஒரு பயத்தை என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னவாகிவிடும், என்னை குறித்து என்னை சூழ்ந்திருக்கிற அந்த மக்களெல்லாம் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு இடத்திலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற ஒரு பகுதிக்கு நாம் தடையை கொண்டு வருகிற ஒரு இடத்திற்கு நாம் அனுமதிக்காமல் நாம் அதில் துணிந்து நாம் தேவனுக்கென்று நாம் அதில் இடம் கொடுக்கும்போது தேவன் அதில் கிரியை செய்து நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று முன்னேறி செல்லும்படியாக தேவன் உதவி செய்வார். நாம் ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு இடத்துல நாம் பார்க்க முடியும். எனவே நாம் ஒருபோதும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ற ஒரு இடத்தை வைத்து அப்படிப்பட்ட ஒரு கண்ணிக்குள்ளாக நாம் சிக்கிப்போகிற ஒரு இடத்திற்கு நாம் ஒருபோதும் சென்று விடாமல் நாம் தேவனிடத்திலே சரணாகதி அடையும் போது தேவனிடத்திலே நாம் அவரையே அடைக்கலமாய் அவரிடத்திலே நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தெய்வ பயத்தை சேதமடையாமல் நாம் பாதுகாத்து அவர் முன்பாக ஜீவிக்கிற ஜீவியத்தை நாம் வேண்டுமென்று நாம் அதற்கு விரும்பி அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாம் அவருடைய பட்சத்திலே நாம் செல்லும்போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த மனுஷீக கண்ணிகளிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். நாம் சபையிலே சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த ஒரு நிகழ்வை நாம் அறிந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறதா அல்லது மனுஷனை பிரியப்படுத்துவதா என்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதியே அதில் நடைபெற்றது. நாம் அப்படிப்பட்ட தேவனுடைய பட்சத்திலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று வந்த ஒரு மக்களாய் தான் நம்முடைய சபையாய் நாம் இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சபையில் இருக்கிற நாம் ஒருபோதும் அந்த மனுஷீக கண்ணி என்ற ஒரு இடத்திலே நாம் ஒருபோதும் சிக்கிவிடாமல் எப்போதும் விடுதலை பெற்று தேவ பயத்திலேயும் தேவனுடைய பட்சத்திலேயும் தேவனுக்குள்ளாக இன்னும் முன்னேறி செல்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து ஜீவிக்கும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம், அது என்னோடய வாழ்க்கையில் பயங்கிறது சில நேரங்கள் இருந்தாலும் அது நிறைய நேரங்களில் ஒரு மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. அவங்க அது குறிப்பாக மற்றவங்க நம்மை குறித்து என்ன யோசிப்பாங்களோ அப்படின்னு என் சுயத்தை பற்றியே யோசித்து கொண்டு தேவனுக்கு அடுத்தவைகளை யோசிக்காமல் மனுஷருக்கு முன்பாக வாழ்க்கை வாழ்கிறது அது உடனே அது ஒரு ஃபெயிலியரில் போய் விடுறதில்லை. இந்த உலகம் அதை நல்லா தட்டி கொடுத்து அது ஒரு வாழ்க்கையாக ஒரு தெய்வ பக்தி நிறைந்த வாழ்க்கை போல் இருந்தது. ஆனால் அது ஒரு தெய்வ பக்தி நிறைந்த வாழ்க்கை இல்லை.
அது எந்த மனுஷருக்கு முன்பாக வாழ்ந்தோமோ அதுக்கு அவங்களுக்கு முன்பாக ஒரு வீழ்ச்சி வர்றப்ப நம்மளுடைய விசுவாசமோ நம்மளுடைய தேவபக்தியோ ஒரு நல்ல அஸ்திபாரம் இல்லாமல் ஒரு சூப்பர்ஃபிஷியலாக கெட்டின ஒரு வீடாக இருக்குங்கிறது வந்து அது எல்லார் முன்னாடும் வெளியரங்கமாகத்தக்கதாக ஒரு உடஞ்சி போகிறத்தக்கதாக தான் அந்த ஜீவியம் என் லைஃப்பில் இருந்திருக்கு. ஆனாலும் தேவனை பற்றி வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. தேவனை மட்டுமே பார்த்து அது எல்லாருமே நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பக்தர்களும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவருடைய ஜீவியம் வந்து ரொம்ப ரொம்ப மறைவாயும் தேவனுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிற ஒரு ஜீவியமாகவே இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லா இஸ்ரேலும் போய் காதேஷ் பர்னேவை பார்ப்பாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற பெரிய பெரிய மனுஷர்களெல்லாம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து இது வந்து நம்மளால் முடியாது, இவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் சண்டை போட்டு இந்த இடத்த போய் நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் யோசேப்பு காலேப் வந்து சொல்லுவார், கட்டாயம் நம்ம வந்து இவங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் வந்து அவங்க 2 பேரும் அடுத்து போவாங்க. மிச்சம் எல்லார் மேலேயும் தேவன் வந்து மிகுந்த கோபமுடையவராக இருப்பார். நாங்கள் இவ்வளோ தூரம் நடத்தி வந்தும் கடைசி ஒரு சூழ்நிலையும் மனுஷர்களையும் பார்த்த உடனே இவங்க வந்து என் மேலே இருக்கிற பக்தியை வந்து கைவிட்டுட்டு அடுத்த மீன்ஸ் வந்த வழியே பின்னாடி போயிடலாமே அப்படின்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுது, பயம் வந்து வேதனை உள்ளது, பூரண அன்பு வந்து பயத்தை வந்து புறம்பே தள்ளுன்னு. இத்தகைய மனுஷருக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கணும்னா அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நான் தேவன் கிட்ட நெருங்கி சேர்றது, தேவனுடைய அன்பில் மேலும் மேலும் வளர்றது. அந்த அன்பு வந்து நம்மளை ஒரு நெருக்கி ஏவுகிற அன்பாக இருக்குது. அது ஒரு கம்பல்சிவான அன்பாக இல்லை. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுதந்திரமும் மனுஷருக்கு முன்பாக என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு அந்த ஒரு நெருக்கமும் இல்லாத ஒரு விடுதலை நிறைந்த ஒரு அன்பாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல அன்பில் நம்ம வளர வளர என்னால் நிறைய பேர்கிட்ட தேவனுடைய காரியங்களுக்கு அடுத்ததுக்கு நிற்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. நிறைய இடத்துல இது சரி இது தப்புன்னு ஒரு இடத்துல வர்றப்ப நான் வந்து இது சரியான பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தையும் ஒரு தேவபக்தி நிறைந்த ஒரு தைரியத்தையும் தேவன் நிறைய இடங்களில் அதை தந்திருக்காரு. அந்த அன்பில் நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர்கிறப்ப பால் சொல்லுவார், மேக் அ குட் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல அறிக்கை பண்ணுற ஒரு நல்ல ஜீவியத்தையும் தேவன் நமக்கு தராரு. எல்லா இடத்துலையும் ஆண்டவரை குறித்து பேசுகிற தைரியத்தையும் தேவன் மேலே உள்ள அந்த அன்பில் நம்ம நிலைத்திருக்கப்போ அந்த விசுவாசத்தையும் தேவன் நமக்கு தராரு. அத்தகைய விடுதலை நிறைந்த அன்பில் வளர்ந்து மனுஷருக்கு முன்பாகி வாழ்ந்து அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடாமல் இன்னும் ஒரு தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து அந்த சுதந்திரத்தில் மேலும் மேலும் பங்கெடுக்க தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி புரியணும்னு நான் விசுவாச இருக்கிறேன். இன்னும் உதவி புரிவார் நம்புகிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சகோதரர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். அந்த பயம்ன்றதே நான் அப்படி பார்க்குறேன், கிட்டத்தட்ட அது ஒரு பாவம் தான். அன்பினால் வராத யாவும் பாவம்னு சொல்கிறது மாதிரி அன்புக்கு முதல் எதிரியே வந்துட்டு இந்த பயம்தான். அது எந்த ரூபத்தில் அந்த பயம் வந்தாலும் சரி, தேவ பயத்தை தவிர மற்ற எல்லா பயமே, அது ஒரு மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, நான் செயல்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, அது தப்பு தான். அதில் குறிப்பாக மனுஷனுக்கு பயப்படுறேன்னா அது என்னென்னா, என்னோடய சுயத்தையும் நான் இங்கே இருக்கணும்னு சொல்லும்போது இன்னொரு சுயத்துக்கு நான் பயந்து நடக்கிறேன்றது இன்னும் அது ஒரு மோசமான ஒரு விஷயம். இந்த தேவன் மேலே இருக்க பயத்தை இது சுருக்கு போட்டு பிரதர் ஒரு தடவை எனக்கு சொன்னது தான். சுருக்கு போட்டு அது என்ன, இந்த பயத்தை தான் அதை எடுக்கிறதுக்காக தான் அந்த வலை விரிக்கப்படுறது. மனுஷனுடைய பயம் வந்துட்டு தேவன் மேலே இருக்க பயத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த வலை விரிக்கப்படுறதே தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் அதுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறது, அவங்களால அதிகபட்சமே உங்களோட உடலை மட்டும்தான் கொல்ல முடியும், அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் யாருக்கு பயப்படணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுடைய ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு தான் நீங்கள் பயப்படணும்னு சொல்லுவார். அவங்க சிங்கக்கெபியில் தானியலை பற்றி நம்ம தியானிச்சது மாதிரி அவங்க சிங்கக்கெபிலே தூக்கி போட்டாலும் அவங்க அதிகபட்சமாக என்னோட உயிரை தான் எடுக்க முடியும். ஆனால் அது அழகாக அந்த இடத்துல தானியலை பற்றி எழுதும்போது, அந்த சிங்கக்கெபி சம்பவத்தில் எழுதும்போது எழுதியிருக்கும். அதை தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, அரசனை தவிர யாரையும் கும்பிடக்கூடாதுன்ற ரூல்ஸ் போட்டாங்க. அது அவருக்கு தெரிய வந்த பிறகும் எப்பொழுதும் போல போய் அவர் அங்கே அதை செஞ்சாருன்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும். அவங்க அதிகபட்சம் அந்த சிங்கக்கெபியில் போடட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அங்கே தேவனை இறங்கி வந்து அவரை பாதுகாத்த அந்த அற்புதம் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதே ராஜா அந்த அறிக்கையிடுறது நல்லாயிருக்கும். இவர் தானியேல் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் உண்மையான தேவன், வேற யாரும் இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு அந்த தேவனை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் வந்துட்டு நம்ம மூலமாக தேவன் மகிமைப்படுறது. தேவனுக்கு வந்துட்டு நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கோம் ஒரு விஷயத்தை, எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஹீ நோஸ் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் எனக்கு என்னென்ன நடக்குதோ, என்ன செய்யுதோ, எனக்கு என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே தேவனுக்கு தெரியும்னு சொல்கிறது வந்துட்டு அது தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்களுக்கான
ஒரு வார்த்தை மட்டும்தான். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இன்னொரு வார்த்தையை நான் பார்த்தேன். எரேமியால ஒரு இடத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த பலிபீடங்கள்லாம் அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்கள்லாம் அவங்க கட்டி அதில் தங்களோட பிள்ளைகளை பலியிடுறத ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, என் இருதயத்தில் கூட இப்படி நடக்கும்னு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அங்கே ஒரு அந்த ஆதங்கத்தை நான் பார்க்க முடிஞ்சு. அந்த மாதிரி தான் இந்த மனுஷங்களுக்கு பயப்படும் போது எனக்கு நடக்கிறதெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு எனக்கு தெரியுமே, இங்கே நான் பயந்து போய் தானே ஆகணும்னு நான் கர்த்தர்கிட்ட போய் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னென்னா அந்த இடத்துல மனுஷங்களுக்கு நான் பயப்படும் போது கர்த்தர் அங்கே பதறார். இதை நான் உனக்கு சொல்லித் தரலையே, என்ன நம்பி இருக்கணும்னு தானே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், இது இப்படி நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஒரு வருத்தத்துக்குள்ளே தான் கர்த்தர் போகிறார். அதனால் என்னுடைய நடக்கை வந்து கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு மட்டுமே பயந்து கர்த்தருக்காக ஜீவிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் தந்த அவருடைய ஜீவனுடைய வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்றைக்குமே இது ஒரு ஸ்னேர் தான், அதை நான் என் லைஃப்பில் என்றைக்குமே அதை உணர்ந்திருக்கேன். இன்றைக்கும் ஆண்டவர் அதை எச்சரித்ததுக்கு அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது அப்படியே என்னுடைய ட்ராக் எல்லாமே நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழணுன்ற ஒரு ட்ராக்ல இருந்து வெளிப்பிரகாரமாக சில அங்கீகாரம் கிடைக்குதுன்றது நிமித்தம் என் ட்ராக் அப்படியே தேவனை விட்டு மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு இடத்துல போயிட முடியும், போகக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செக் பண்ணி பார்க்கணுன்றது தான் இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவே அது ரொம்ப எச்சரிப்பான ஒரு வார்த்தை. ஏன்னா அது எப்பயுமே அது அடுத்து அந்த நேரத்தில் அப்படியே வந்து டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸ்குள்ளார போகுமே நன்றி, அது எல்லாமே கடைசியில் அழிவுக்கு நேராக தான் அது நடத்தும். எப்படி ஒரு சர்க்கிள் தான், தேவன் தான் மெயின் சர்க்கிள். அதுக்குள்ளார இருந்து நம்ம அசையும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த சர்க்கிளை விட்டு நம்ம மனுஷனை வெளியே ஒரு சர்க்கிளில் வரைஞ்சி அதுக்குள்ளே வெளியே போயிட்டோம்னாலே ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு வாழ்க்கைக்குள்ளார தான் நடத்தும். என்றைக்குமே மனுஷ பயம் ஒரு கண்ணி தான். எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த சூழ்நிலையிலும் சபை பிரச்சனைகளையும் வரும்பொழுது எனக்கு தெரியும், ஒரு டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னா இந்த டெசிஷன் நிமித்தம் எனக்கு பல கான்சிக்வன்ஸ் வரும். இந்த டெசிஷன் நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக மனுஷங்க பிரியப்படுவாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பேர் கூட கொடுத்துருவாங்க. ஆனால் எப்படியுமே வந்து அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் ஆண்டவர் சித்தத்துக்கு மாறாக ஒன்று செஞ்சுட்டு மனுஷ புகழ்ச்சியை வாங்குறக்காண்டி வாங்கிட்டேன் அப்படின்னா இங்கே பூமியிலே உனக்கு அடைந்தாயிட்டுன்றது போல் இங்கே பூமியில் நீ என்ன மனுஷனை பிரியப்படுதுன்னு நினச்ச அதுக்குரிய புகழ் உனக்கு இங்கேயே கிடச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இங்கேயே க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நான் ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு இருக்கும் பொழுது, ஆண்டவரை பிரியப்படுத்தி நடக்கணும்னு நான் வாழும் பொழுது என் வாழ்க்கை எல்லாமே, என்னுடைய சர்க்கிள் எல்லாமே கர்த்தருக்குள்ளாக தான் இருக்கும். இந்த கர்த்தருடைய சர்க்கிளுக்கு வெளியே போகுதா அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்லி அது என்ன கான்சிக்வன்ஸ் ஆனாலும் இருக்கட்டும், என்னை கொண்டு கூட போடட்டும், ஆனால் அந்த சூழ்நிலை வந்தாலும் நான் முடியாது நோன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதும் நம்மளுடைய பங்கு தான். ஒரு பொறுப்பு இல்லாமல் அது பாட்டுக்கு போகுது, லைஃப் இப்படி தான் போகுது, நம்மளும் இப்படி போவோன்னு இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் வரும். கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார், நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் அவர். ஏன்னா எங்கே டெஸ்டிங் நடக்குதோ அந்த இடத்துல தான் வெளியே வந்து வெளிப்பிரகாரமான ஒரு அந்த களிம்புகள் எல்லாமே உள்ளே இருக்கிற தேவையில்லாத களிம்புகள்லாம் வெளியே வந்து நல்ல ஒரு சுத்த பொண்ணாய் விளங்கக்கூடிய ஒரு இடத்துல வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷ பயம் இருக்கான்ற இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கரெக்டான சூழ்நிலையை கொடுப்பார். நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி டீல் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரையுமே தனித்தனியாக அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர். அப்போ ஒவ்வொருவனுக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்தா அந்த சோதிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளார இருக்கிற அந்த மனுஷ பயம் வெளியே வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி அறிஞ்சு ஏற்ற சூழ்நிலையை கொடுத்து அந்த சூழ்நிலையில் நிமித்தம் ஒருவேளை இடறினாலும் சில சமயம் தாட்ஸில் தவறிட்டாலும் அப்புறம் ரியலைஸ் பண்ணி உணரும்படியாக அவர் வார்த்தையை கொடுத்து நம்மளை சீர்படுத்தி அந்த களிம்புகளை அகற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். இல்லாத பட்சத்தில் ஒரு மாய்மாலம்ன்றது எப்போ ஆரம்பிக்குதுன்னா மனுஷனுக்கு முன்பாக வாழணுன்ற ஒரு வாழ்க்கை வரும்பொழுது தான் மாய்மாலம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மனுஷங்க மத்தியில் என்னுடைய பேர், நான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவன் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க, எடுத்துருக்கிறேன், இப்போ அவங்க என்னை எப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, அப்போ நான் எப்படி நடந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு மனுஷங்களை வச்சு நான் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டேன் அப்படின்னா மாய்மாலம் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையுமே மாய்மாலம் இருக்குமே தவிர அந்தரங்கத்தில் ஒரு உண்மையற்ற ஒரு தன்மை ஆயிரும். அப்படி இல்லாதபடி எப்பயுமே அந்த எச்சரிப்பை நான் பெற்று தேவனுக்கு முன்பாக இங்கே அந்த அந்தரங்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே கேட்ட மாதிரி ஹிடன் இன் கிரைஸ்ட், அப்படி எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய உபத்திரவத்தின் பாதையாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எல்லா காரியங்களுமே மறைவாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம் ஜீவன் மறைந்திருந்து வாழக்கூடிய ஒரு ஜீவன். அந்த ஜீவனை ஒரு நாள் ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவர் சொன்னார்னா அப்போ அந்த ஜீவனை திறந்து பரிசுத்த ஆவியானவர் காட்டும் பொழுது பிறருக்கு அது நல்ல ஒரு ஜீவ ஊற்றாக அவங்களுக்கு ஒரு ஜீவனை அளிக்கக்கூடிய ஒரு ஜீவனாக மாறும். அப்படின்றதான் அந்த வெளிச்சத்தை நான் பெற்றிருக்கேன். இந்த வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். ரோமர் 8 வாசிக்கிற அந்த வசனத்தின்படி தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அது போன்ற ஒரு பகுதியை
ஒரு மேஜர் பகுதியாக பிரித்து பார்க்க வேண்டும். வேறவர் யார் எங்கே இருந்தாலும் சி பண்ணல பீப்புள் ஜனங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். பட் வி டோன்ட் சி காட், தேவனை நாம் பார்ப்பதில்லையே. ஆகவே நாம் வி ஆர் ப்ரோன் டு லீவ் பிஃபோர் மென். மனுஷருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையை தான் தேடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பொன் வெள்ளியான விக்கிரகத்தை தொட்டு பார்க்க வேண்டும். அது இருந்தால் வணங்கி விடலாம். காணாத தேவன் என்று இருக்கிறதை அங்கே அவர்கள் அவ்வளவு ஜாக்கிரதையை கொண்டு வாழ்வது இல்லை. ஏனென்றால் காட் இஸ் அன்சீன், தேவனை காணவில்லை. பட் மனுஷன் அவர்கள் நம்மை பார்க்கிற நல்ல நல்ல வெள்ளி, இது வெள்ளி போல் இருக்கிறது, இங்கே தங்கத்தை போல் இருக்கிறது, டச்சிங் தேட், அதை தொட்டு வாழ்வது என்று சொல்வது சகஜமாகி போன ஒரு உலகம். நாம் கேட்ட அந்த வார்த்தையிலே there are two people like that. 2 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். யோசேப்பு, காலேப் என்ற அந்த லீடர் அவர்கள் நடத்தி சென்று அந்த யோர்தான் நதிக்கரையை அவர்கள் தாண்டி அவர்கள் எரிகோவை அவர்கள் பிடிக்க வந்த அந்த நேரத்திலே அங்கே அவர்கள் சொன்னது என்னவென்று தெரியுமா? among the people, அங்கே இருந்த ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்களில் இருந்த அந்த ஜனங்களிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. எதற்கு எதிர்ப்பு கிளம்பியதுன்னு தெரியுமா? நாம் கேட்டதை போல் பாருங்கள், அங்கே எவ்வளோ பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்பா அவர்களுக்கு முன்பாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் வெட்டுக்கிளிகள். அவருடைய உயர்வு என்ன, பதவி என்ன, பணம் என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவருடைய உலகத்தில் பெற்றிருக்கிற மதிப்பு என்ன, அந்த ஆவிக்குரிய ரீதியிலே கூட ஒரு தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்பா அவர்களுடைய உயர்ந்த மதிப்பு பார்த்தீங்களா? அவர்களுக்கு முன்பாக we are like a grasshoppers, நாம் ஒரு வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிய பொழுது ஜாசுவா காலேப் சொன்னது என்னவென்று தெரியுமா? God said, தேவன் சொன்னார், I would be with you, நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே God will help us, தேவன் உதவி செய்வார் என்று சொன்ன பொழுது ஆஃப்டர் ஆல் த 2 people, இந்த 2 ஜனங்களை வைத்து பார்த்துவிட்டு மெஜாரிட்டியான பெரிய ஒரு கூட்டத்தை கண்டு அங்கே பெரிய பெரிய அந்த ராட்சதர்களை போன்ற உயர்ந்த அந்த மக்களை அவர்கள் கண்டு பயந்து போனார்கள். மனுஷர் பயம் அவர்களுக்கு ஏற்பட்டபடினால் we cannot go there, அங்கே போக முடியாது என்று நடுநடுங்குகிறார்கள். பட் ஜோசுவா அண்ட் காலேப் they looked God, தேவனை அவர்கள் கண்டார்கள். for them, அவர்களுக்கு தேவன் மகாபெரிய தேவனாய் வல்லமையில் பொருந்தியவராய் சேனைகளின் கர்த்தராய் அவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை கண்டபொழுது God said, தேவன் சொன்னார், I would be with you, உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த மகத்துவமுள்ள தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க மாட்டார் என்று அவர்கள் கேட்டார்கள். அதுபோன்று அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதே பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், எகிப்தை தாண்டி வந்தவர்கள் தான், ஏன் அவர்கள் செங்கடலை தாண்டியும் வந்தவர்கள் தான். அதுபோன்று அந்த வந்த ஜனங்கள் சீனாய் மலை அந்த பகுதியெல்லாம் கடந்து வந்த பிறகும் கூட அவர்களோ அந்த சொந்த ஜனங்கள் they want to serve men, மனுஷனைத்தான் அவர்கள் சேவிக்கிறார்கள். எப்படி அவர்கள் மனுஷனை சேவித்தார்கள்? they are great people, அடேங்கப்பா இவ்வளோ பெரிய ஜனங்கள், எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா என்று அந்த ஜனக்கூட்டத்தை அவர்கள் பார்ப்பதும், அங்கே பெரிய பெரிய ஆட்களை அவர்கள் பார்ப்பதும், தன்னோடு சேர்ந்து கொண்ட அந்த 6 லட்சம் புருஷர்களே 2 பேரை தவிர 59,998 பேர் மெஜாரிட்டி என்றெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு they defied God, தேவனை புறக்கணித்தார்கள். எவ்வளவுதான் ஜோசுவாவும் காலேபும் உரத்த சத்தமாய் கூறினாலும், விசுவாசத்தில் நிலை கொண்டவன் கூறினார்கள், மக்களோ they oscillated, அப்படி அசைந்து போய் அவர்கள் மெஜாரிட்டியிலே அவர்கள் சாய்ந்து கொண்டு பெரிய பெரிய மக்களை சார்ந்து கொண்டு அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். அவருடைய பிரேதங்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமிக்குள் போகவில்லை. they died in the wilderness, அவர் வனாந்தரத்தில் செத்து போனார்கள். ஏனென்றால் they looked for big things, பெரிய காரியங்களை கண்டு கூட்டத்தை கண்டு மெஜாரிட்டியை அவர் கண்டு ஏமாந்து போனவர்கள். தேவன பட்சத்தில் இருந்தால் என்று காண தவறிவிட்டவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், தங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரிதான், தங்கள் அலுவல் செய்கிற இடத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும் சரிதான், சபையில் இருந்தாலும் சரிதான், தேவன பட்சத்தில் இருந்தால் இங்கு தேவன் இருக்கிறார் என்று காண தவறிவிட்டவர்கள். தேர் ஆல் ஆஃப்டர் ஆல் த பீப்புள் என்று எண்ணிக்கொண்டு இங்கே வெறும் 40 பேர் தான் இருக்கிறார்களா, அங்கே 400 பேர் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்வது
சரிதானா? தேவன பட்சத்தில் இருந்தால் என்பது காண தவறுவது சரிதானா? ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த புதிய உடன்படிக்கையிலே தொடங்குகிறது. இயேசு என்று பெயர், ஏனென்றால் தன்னுடைய சொந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அது அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிற அப்படின்னாலே அவர்களுக்கு இன்னொரு பெயர், இயேசுக்கு இன்னொரு பெயர் அவர்களுக்கு என்று தரப்பட்டது, இம்மானுவேல். தேவன் அவர்களோடு இருப்பார். தேவன் அவர்களோடு இருக்கிற அந்த சொந்த ஜனத்தை என்ற ஒரு வட்டத்தை, ஒரு சர்க்கிளை விட்டு வெளியே வருவது சரிதானா? நீங்கள் ஒரு அனாதையை நீங்கள் மாறி செல்வது சரிதானா? டோன்ட் யூ வாண்ட் டு பி ஹிஸ் ஓன் பீப்புள், சொந்த ஜனமாக இருந்து தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற உரிமையை அந்த ஆரம்ப பக்கத்தையே அந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1, 2, 3 இந்த வசனங்களை அப்படி கிழித்து போட்டுவிட்டு நீங்கள் உள்ளே 1000 பேசுங்கள், வேத பண்டிதத்தை நீங்கள் பேசித்து பாருங்கள், ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஏனென்றால் காட் இஸ் நாட் வித் யூ. தேவன் உங்களோடு இல்லை. தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்ற நாடினீர்கள். அவர்கள் மனுஷர்களை பார்த்தார்கள், பிக் பீப்புள், பெரிய பெரிய ராட்சதர்களை போல், பெரிய மைட்டி பீப்புள், பெரிய ஸ்ட்ராங் வேத பண்டிதர்கள், அவர்கள் பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் கூட்டம், திரளான கூட்டம் என்றெல்லாம் பார்த்து தேவன பட்சத்தில் இல்லை என்பதை பார்க்க தவறிவிட்டவர்கள். உள்ளே இருக்கிற ஜனங்களே அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பகுதியை பாருங்கள். அந்த அரிமேத்தியா ஊரானாகிய அந்த யோசேப்பு, அவன் கணம் பொருந்திய என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற வார்த்தையெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளுக்குத்தான் தரப்படும். மாண்புமிகு என்று சொல்வதை எல்லோரும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய லீடரை கூட பார்த்து மாண்புமிகு அவர்கள் என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் அது அரசுக்குரிய ஒரு வார்த்தை. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் என்றெல்லாம் சொல்லுகின்ற அதுபோலவே கணம் பொருந்திய அருமையாக யூரானாகிய யோசேப்பு என்று சொல்லும்பொழுது ஹி பிலாங்ஸ் டு த பைலட், கவர்னர், சீசர், ராயனுக்கு கீழே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகன். ஹீ இஸ் அ கிரேட் கவுன்சிலர், பெரிய கவுன்சிலராக இருந்தவன். அவன் எதிராளியாய் இருக்கிற அந்த இடத்தில் அவன் கவர்மெண்ட்டில் அவன் வேலை செய்தாலுமே கூட, அல்லது பிஜேபி கவர்மெண்ட்டில் வேலை செய்தவனாக இருந்தாலும் கூட, தேர் இஸ் ஜீசஸ் தேர். அங்கே கிறிஸ்தவத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய அங்கே இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு தான் போய் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று முன்னால் வந்தானே பாருங்கள். அங்கே என்ன எப்படி வாசிக்கிறீர்கள்? அவன் பயப்படாமல் தைரியம் கொண்டு முன்னாலே போய் நின்று, ஐ வாண்ட் த பாடி ஆஃப் ஜீசஸ், ஐ வாண்ட், எதற்கு வேண்டும்? அவரை கொண்டு போய் நான் அடக்கம் செய்ய வேண்டும். அப்படியா? அவ்வளோ சீக்கிரம் இறந்து விட்டாரா? நூற்றுக்கதிபதியை கூப்பிட்டு அவனை விசாரிக்கிறான். எஸ் ஹீ டைட் சூன். அந்த 2 கல்லரோடு இன்னும் சாகவில்லை, ஆனால் அவர் முன்பே மரித்து போனார் என்று சொன்னால் அவன் ஆச்சரியப்பட்டு, ஓகே யூ கேன் கோ, நீ போய் அவரை அடக்கம் செய்ய போகலாம் என்று அவன் அனுமதி அவன் தந்தான். பயந்து போய் இருந்திருப்பான் என்று சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறி இருக்காது. ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாது அந்த கல்லறையை அவன் அடைந்து இருக்க முடியாது. ஹீ ஒன்லி ஓன் டேட். அந்த கல்லறை செய்து வைத்தவனே அவன்தான். அந்த அருமைத்த ஊரானாகிய அந்த யோசேப்பு தான் அதை செய்து வைத்தான். அவன் செய்து வைத்த அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாமல் கார்ப்பரேஷனில் வைக்கிறதே போல் வரிசையாக அங்கே பிரேதங்களை அடுக்கி வைப்பார்கள். அங்கே கொண்டு வைத்திருந்தால் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன பொழுது அவர் மாத்திரம் அந்த ஒரு கலரை போல் தோணுவதில்லை. அவரே மாத்திரமே வைக்கும்படியாக அந்த அருமையத்தையாக ஊரானாகிய யோசேப்புக்கு தைரியத்தை அவன் பெற்றவனாக இருந்து கவர்மெண்ட்லே இருந்து கொண்டு அங்கேயாவது யோசேப்பு காலேப் என்ற மக்களே, சொந்த மக்களே பயந்து போய் தேவனுடைய பட்சத்தில் இருக்க தவறினவர்கள் இங்கே வேறொரு கவர்மெண்ட் மத்தியிலே, ஒரு இந்து கவர்மெண்ட் மத்தியிலே, ரோமானிய கவர்மெண்ட் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆலோசகர், ஒரு கிரேட் பொசிஷனில் உள்ளவன், என்ன தைரியமாய் அவன் வந்து ஐ வாண்ட் ஜீசஸ், இந்த இயேசுவை நான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தைரியமாய் கேட்டானே பாருங்கள். தேவனுடைய பட்சத்தில் நின்று அவனுடைய பெயரை வேதம் என அருமையாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? அற்புதம். அந்த 4 வசனங்களை படித்து பார்ப்பது அவனுடைய சரித்திரத்திலே ஹி நெவர் ஃபியர்டு மென், மனுஷனுக்கு பயந்து வாழவில்லை. அவன் அவர்களிடையே இருந்தாலும் கூட அவன் இயேசுவை விசுவாசித்தவனாய் அவன் இருந்திருந்தான். அந்த 100க்கு அதிபதி அந்த கொர்நேலியு இருந்தானே, அந்த கொர்நேலியு, சாரி அவன் பேர் என்ன, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, யார்? ஐயா நிக்கதமையை போலவே அவனும் அந்த யூத அந்த ரோமானிய இடத்திலே அவன் இருந்து அவரை வந்து விசாரித்து அவனை விசுவாசித்தவன். அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை அருமைத்திய ஊரானாய அந்த யோசிப்புக்கும் எழுதி வைத்திருக்கிறதே பாருங்கள். இது ஆச்சரியம் இல்லையா?
அவர் கூட இருந்து இருக்கக்கூடிய உத்தமலாக இருந்த யோசேப்பு காலேபை இருந்தாலும் சரிதான், அல்லது எதிராளிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு கீழே இருந்து வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஆலோசனையாக இருந்த அந்த யோசேப்பாக இருந்தாலும் சரிதான், தே ஸ்டூட் ஃபார் காட், தேவனுக்காக நின்று அந்த அற்புதமான அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களே. ஸ்டாண்ட் வித் காட், தேவனோடு நில்லுங்கள். வெதர் காட் இஸ் தேர் பாருங்கள். பீப்புள் ஹவ் ஃபர்காட்டன் காட், தேவனை அவர்கள் அகற்றி வைத்து விட்டு தே டிரான்ஸ்ஃபர்டு மென், மனுஷரை கொண்டு வந்து வைத்து இப்படி செய்தால் அவர் என்ன நினைப்பாரோ, அவர் என்னை ஆக்ஷன் எடுப்பாரோ, பயமாக இருக்கிறதே, இந்த மனுஷனோடு பேசக்கூட கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களே, பேசக்கூடாது, வாழ்த்துகளோடு சொல்லக்கூடாது, அவர்களுக்கு சோத்திரம் கூட சொல்லக்கூடாது என்று ஒதுங்கி போயிட்டு இருக்கக்கூடிய மனுஷர் கற்பனை என்று எழுதியிருக்கிறது. மனுஷர் கற்பனை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இட் இஸ் ரிட்டன் ஆஸ் கமாண்ட்மெண்ட் ஆஃப் மென். அந்த மனுஷன் கட்டளையிடுவான், வேத வாக்கியத்தின்படி உள்ள அதிகாரமுள்ள கட்டளை அல்ல. டூ திஸ், டோன்ட் டூ தேட் என்று சொல்லிடுற ஒன்று கட்டளை எல்லாம் வேத வாக்கியத்திற்கு ஒப்பா இல்லாத ஒரு பகுதியை வைத்து கொண்டு இவர்கள் மனுஷர் கட்டளையை உபதேசமாகவே பிரசங்கிப்பார்கள். உபதேசம் என்னவென்று தெரியுமா? நம்முடைய சபையின் உபதேசம் இப்படி இருக்கிறது, ஆகவே அப்படி நடக்கக்கூடாது, இது கட்டளையாக நாம் பெற்றிருக்கிறோம் என்று அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள். அப்படி நீங்கள் செய்வதனால் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி நீங்கள் செய்தபடினாலே என்னை நீங்கள் வீணாய் ஆராதித்தீர்கள். யூ டிஸ்கார்டட் மீ, என்னை ஆராதனையிலிருந்து என்னை தள்ளி வைத்து விட்டு மனுஷனை கொண்டு வந்து ஆராதித்து பூஜித்து கொண்டிருக்கிறேன் என்றவர் சொல்லவில்லையா? அந்த மனுஷர் கட்டளை உபதேசமாகவே பேசிவிட்டார்களே. அந்த கட்டளை கொடுத்ததை, கமாண்ட் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு உபதேசமாகவே ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு சபையை நாம் இருந்துவிட முடியுமா? ஐ கேனாட் டூ தட். நான் ஒரு நாளும் செய்வதில்லை, செய்யப்போவதும் இல்லை. இந்த சபை இந்த ஆரம்பத்தில் இருந்து தேவன் நடத்துகிற சபையாக இருக்கிற அப்படினால் கர்த்தர் வருமுறை அது செய்யப்போவது இல்லை. இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் காட், தேவனுக்காக மாத்திரமே நிற்கும். அதுபோன்றவர்களை தான் ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருப்பார். அல்லாமல் ஏனோ தானோ என்று தேவன் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று காணக்கூடாதபடி மெஜாரிட்டியை பார்த்து கொண்டு போகிற ஒரு மக்களை தேவன் வைத்திருந்திருக்க மாட்டார், புறம்பாக்கி விடுவார். ஹீ வில் ஷிஃப்ட் தம் அவே, அவர்களை புடைத்து வைத்து விடுவார். அவருக்கு நாம் செய்த மிகப்பெரிய அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரிவிலேஜ் பாக்கியம், அவர் கொடுத்திருக்கிற லைசன்ஸ் என்னவென்று தெரியுமா? ஆண்டவரே, லைசன்ஸ் என்று சொல்வதற்கில்லை, ஆனால் we have given ourselves, நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தது என்னவென்று தெரியுமா? லார்ட், யூ ப்ளீஸ் கம், ஷிஃப்ட் us out, எங்களை சுடைத்து போடும். he has done that, அதை அவர் செய்தார். even now you the authority, தூற்றுக்கூடிய உம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. we cannot do that, you do that, shift them out, those who are not on your side, உம்மிடத்தில் சார்பாக நிற்காத யாராயிருந்தால் என்ன, shift them out, அவளை நீர் புறம்பாக்கி அவர்களை நீர் படைத்து களஞ்சியமாகி உம்முடைய சபையிலே களத்தை நன்றாய் விலக்கி வைத்திரும் என்ற ஜெபத்தை தான் நாம் செய்து வருகிறோம். we believe that we are all sitting here, உட்கார்ந்திருக்கிற நாம் யாவருமே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் என்பதை விசுவாசித்து இருக்கிறேன் என்று தான் நம்புகிறேன். வேறொரு காரணத்திற்காக கூட இருப்பதே இல்லை, 100% இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இப்படி சொல்லிக் கொடுத்ததில்லை. see whether God is there, stand with that God. whosoever father mother என்றெல்லாம் பார்க்க அவசியம் இல்லை. whether God is there, take your independence like that. if God is there, I stand there, then you will stand there till to the end, முடிவரைக்கும் நிலைத்திருப்பீர்கள். இல்லை என்றால் முடிவரைக்கும் நிலைத்திருக்கிற என்று அந்த பாக்கியத்தை ஒருவரும் பெற்றுக்கொள்ள இயலாது. இயேசுவுக்கு ஒரு பெயர் தொடையிலே எழுதப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? உண்மையுள்ளவர், ஃபெய்த்ஃபுல். ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு தி எண்ட். எப்படி அவர் இருந்தார்? தன் சொந்த வீட்டிற்கு குமாரனாக இருந்து அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். சொந்த வீட்டிற்கு அப்படி அவர்கள் உண்மையுள்ளவராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்று ஒன்று இருக்கிறதே, அது வேண்டாமா? அவர் வருவார், யாரை தன்னுடையவர்களாக ஏற்றுக்கொள்ள வருவார்? தம்மோடு நின்றவர்கள், ஃபெய்த்ஃபுல்லாய் தனக்கு சேவித்தவர்கள், அவர்களை வைத்துக்கொள்ளத்தானே அவர் வருவார். வாசித்த அந்த சங்கீத அந்த நீதிமொழிகள் அந்த புத்தகத்தில் நீங்கள் 29வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வாசித்த அந்த நீதிமொழிகள் 29வது அந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் 25ஆம் வசனம் 29 25, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்திலே வைக்கப்படுவான். அவர் எதை காண தவறி விட்டார் என்று தெரியுமா?
ஒரு உயர்ந்த அடைக்கலம் ஒன்று இருக்கிறது என்பதை காண தவறிவிட்டார்கள். மனுஷருக்கு பயந்தால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்று அறிந்து அதை போற்றினார்கள். ஆனால் கர்த்தரையே நம்பி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம் என்ற நிலையை அவர் மறந்தபடினாலே கீழே என்ன இருக்கிறது தெரியுமா? ஆளுகை செய்கிறவருடைய முகதரிசனத்தை தேடியவர்கள் அநேகர். ஆளுகை செய்கிறவர்கள் என்று சொல்வதிலே கூட ஒரு புரட்சியான ஒரு மாற்றான ஒரு எண்ணங்களை அங்கே நாம் அநேக சமயங்களை பயன்படுத்தி விடுகிறார்கள். என்ன ஆளுகைக்கு அடங்கிருங்கள். தட்ஸ் ரைட். என் தகப்பனாக இருந்தால் என் தகப்பனுக்கு நான் ஆளுகைக்கு அடங்கியிருக்க வேண்டும். ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு ஹெட்மாஸ்டருக்கு அடங்கியிருக்க வேண்டும், டீச்சருக்கு அடங்கியிருக்க வேண்டும். ஒரு ஆஃபீஸுக்கு சென்றால் ஒரு மேனேஜருக்கு நான் அடங்கியிருந்திருக்க வேண்டும். ரோட்டில் நான் வண்டியை ஓட்டினால் டிராஃபிக் போலீஸுக்கு நான் அடங்கியிருக்க வேண்டும். தட்ஸ் கரெக்ட். பட் அதையெல்லாம் பொதுவான ஆளுகை என்று இருந்தாலும் சொந்த ஆளுகை என்று ஒன்று வரும்பொழுது அதில் பேரண்ட்ஸாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். எலிமினேட்டிங் காட், தேவனை தூக்கி எறிந்துவிட்டு கீழ்ப்படிகள் என்று சொல்வதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அவர்களை பிரியப்படுத்தியே வாழ வேண்டும், அவர்களுக்காகவே வாழ வேண்டும். ஆகவே நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களுக்கு நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் மாயம் செய்கிறார்கள். அவர் முக தரிசனத்தை அவருடைய ஃபேவர், அவருடைய தரிசனம் என்று சொல்கின்ற ஃபேவர், அங்கே தரிசனம் செய்ய போகிற அந்த மக்களுக்கு பிரசாதம் என்று சொல்லுவார்கள். அது என்ன கொடுப்பார் என்றால் அவருடைய சமூகத்திலிருந்து கொண்டு வந்து அப்பம் தின்றுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார்களே, அதுபோல் ஒரு ஃபேவரை கை நீட்டி அதை வாங்கிக் கொள்கின்ற ஜனங்கள், தரிசனத்தை எதிர்பார்க்கிறவர்கள், ஆளுகை செய்வருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அவர் என்று எழுதியிருக்கிறதே. யாரை குறித்து எழுதியிருக்கிறது? மனுஷருக்கு பயப்படுகின்ற பயம் கொண்டவர்கள். தே வாண்ட் த ஃபேவர். மனுஷனால் வரக்கூடிய சில ஃபேவர் அந்த தரிசனத்தை எண்ணி ஆளுகைக்கு நாங்கள் இருக்கிறோம், ஆளுகையிலே இருக்கிறோம் என்று அவர் சொல்லுவதெல்லாம் ஏமாற்று வேலையை செய்து கொண்டு அவர்களோ தேவன் அங்கே இருக்கிறாரா மனுஷன் அங்கே இருக்கிறான்னு காண தவறினவர்கள். தேவன் என் பட்சத்தில் இருந்தால் என்று இருக்கிறார்களா, அல்லது மனுஷனை வைத்து கொண்டு தங்கள் பக்கத்திலே தரிசனத்தை நாடி வருகிற மக்களை சேர்த்து கொண்டு அதை வைத்து இவரெல்லாம் எங்களுடைய தரிசனத்தை பெற்றவர்கள், ஆளுகைக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உள்ள மேன்மையை நாம் சொல்வது சரிதானோ? அதுபோன்று சொல்கின்ற ஜனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் கூடுமோ? இன்னவர் ஒருபோதும் கூட. ஆகவே அங்கே அவர் எழுதுவார், ஆளுகை செய்ய முக தரிசனத்தை அநேகர் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் இல்லை. அந்த கேட்டின் வழியிலே போகிற அநேகர் என்று சொல்வதைப் போல அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும் என்பதை அவர்களுக்கு அறியவில்லை. கர்த்தராலே வந்து தீரும். எஸ், அவர் வருவார். அவர் அந்த நாளிலே வந்து என்ன தரிசனத்தை நாடினாய்? தேவனுடைய தரிசனத்தை நீ நாடினாயா? மனுஷனுடைய தரிசனத்தை நாடினவனே என்று அவர் நீதியை அவர் கொண்டு வந்து அநீதியை அவர் அகற்றுவார். இங்கே யார் ஆளுகை செய்வராக இருந்திருக்க வேண்டும்? ஒன்லி காட். தேவன் தான் அங்கே ஆளுகை செய்வராக இருந்திருக்க வேண்டும். இவர்களோ பூமியிலே தங்களுடைய லாபத்திற்காக தரிசனத்தை பெறுவதற்காக ஆளுகை இதனுடைய தரிசனம் என்று அவர்கள் வைத்து கொண்டார்களே, அது நியாயம்தானோ? ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் சொல்லும்போது எப்படி அங்கே நாம் அந்த லூக்காவை நாம் வாசித்தோம் பார்த்தீங்களா? தேவனுக்கு முன்பாக இன்னொன்று மனுஷருக்கு முன்பாக என்று அவர் அதை பிரித்து வைத்தார். எப்பொழுதுமே we must serve God and God alone. தேவனை மாத்திரமே சேவிக்க வேண்டும். இவ்வளவும் லாபம் தருகிறேன், தாழப்பணி என்று சொல்லும்போது எவ்வளவு லாபம் இருக்கிறதையா? 10 கோடி, அப்புறம் 100 கோடி, என் முழு உலகத்தையும் தருகிறேன் என்று சொன்னாலுமே கூட கெனவே சேட்டன் என்று சொல்வதற்குரிய தைரியம் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தேவனையும் உலகப் பொருளையும் சேவிக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி சொன்னார் என்று சொன்னார். சரி உலகப் பொருளை நாங்கள் சேவிக்கவில்லை என்று சொல்வதற்காக அல்ல, எப்படி அதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் என்று தெரியுமா? நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு டெய்லி தினசரி வரும்பொழுதெல்லாம் நீங்கள் டிஸ்பைஸ் தட் மேமன், அந்த உலகப் பொருளை நீங்கள் அசட்டை பண்ணுங்கள் என்று சொன்னார். கேன் யூ டிஸ்பைஸ் லைக் தட்? உங்களுடைய உலகப் பொருட்களை வைத்து மனுஷ மேன்மையை வைத்து ஐ டிஸ்பைஸ் இட், ஐ அடோன் காட், தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தேவனாய கர்த்தர் ஒருவரே தவிர மற்ற அனைத்து உலகமே எதிர்த்து கூட நின்றாலும் யூ மஸ்ட் சே தட் ஐ டிஸ்பைஸ், அதை உதாசனம் செய்கிறேன். இன்னொரு வார்த்தையும் சொன்னார்,
என்ன சொன்னார்? யூ மஸ்ட் ஹேட் ஒன் திங் அண்ட் லவ் த அதர் திங். ஒன்றை வெறுத்து இன்னொன்றை பற்றி கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ஏபிள் டு சே தட் லார்ட் ஐ ஹேட் இட், ஐ ஹேட் இட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி மை மாஸ்டர். எனக்கு எஜமான வர நான் விரும்பவில்லை, அது என்னை ஆளுகை செய்வதற்கு வர அதனுடைய முக தரிசனத்தை நான் தேடவில்லை, முகப்பிரகாசனத்தை எனக்கு காண்பித்தாலும் தட் இஸ் இனஃப் ஃபார் மீ என்று சொல்லியுள்ளார். இருக்கிறார்களா? தே ஆர் த ஜென்யூன் பீப்புள் ஹூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நின்று தேவனுக்கு முன்பாக வாழுகிறவர்கள். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியை அவங்க லூக்கா அந்த 16ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது அந்த 15ஆம் அந்த வசனத்திலே அதை சொல்லி முடித்து 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், அவரை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்களே, தேவனோ உங்களுக்கு இருதயங்களை அடைந்திருக்கிறார். இஸ் இட் இனஃப்? மனுஷருக்கு முன்பாக நீதிமானாய் காட்டுவது போதும் தானா? நிறைய பேருக்கு போதும் என்றான் இருக்கிறது. மற்ற எல்லோரும் ஒருத்தரும் நம்மை குறித்து பரிசுத்தத்திற்கு குறைவாக பேசிவிடக்கூடாது, நீதிமான் அல்லன்னு சொல்லிவிடக்கூடாது. அதற்காக அட்ஜஸ்ட் பண்ணி அது இல்லை, அப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் நல்லவன் என்பதை சாதிப்பதற்கென்றே மனுஷருக்கு முன்பாக தங்களை நீதிமானாக காட்டுகிறீர்களே, அதனை என்ன அர்த்தம்? சாதித்து விட்டீர்களே. அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமான் என்ற பெயரை பெற்று விட்டீர்களே. தேவனோ காட் see your heart. அன்று சாமுவேல் சொன்னதை போல் மனுஷன் வேண்டுமானால் உன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நல்லவன் என்று சொல்லிக்கொள்வான், நீதிமான் என்று புகழ் பாடுவான். தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்திலே பொருள் அங்கே அவர் என்ன சொல்லுவார்? பில்லி சூனியமும் அங்கே விக்கிர ஆராதனையும் குவிந்து கிடக்கிறது. பில்லி சூனிய பாவத்தையும் விக்கிர ஆராதனை உள்ளே வைத்து கொண்டு வாடுகிறாயே என்று அன்று சாமுவேல் சொல்லவில்லையோ? அதுபோல் இவர்களோ தேவன் தங்களை பார்க்கிறார், அவருக்கு முன்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அற்றவர்கள். ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வைத்து வாழ்வது சிறந்ததல்லவோ? உங்களை யார் பார்த்தார் அந்த இருதயத்தை? ஒன்லி காட், ஒன்லி காட். டிட் யூ எவர் கோ டு காட் லைக் தட் எவ்ரி டே? ஒவ்வொரு நாளும் சென்று இந்த இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தாவே, சீமே ஹார்ட் வெதர் தேர் இஸ் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்பதை பாரும் என்று கேட்டீர்களாம். உங்களுடைய இருதயத்தை காண முடியாமல் வெளியரங்கத்தை பார்க்கிறவர்களுக்காகவே வாழ்க்கை வீணாக்கி போடுவது கேடான வாழ்க்கை அல்லவா? நான் ஒரு 74 வருடங்கள் கடந்து வந்திருந்து அது மனுஷருக்காகவே வாழ்ந்திருந்தால் குப்பை தொட்டியை நான் தூக்கி சுமப்பதா? அன்று ஒரு பெரிய ஒரு ட்ரக் ஒன்று வந்தது. அது என்னவென்று கேட்டால் இது லார்ஜ் குப்பை தொட்டி ட்ரக் என்று சொன்னார்கள். அது எவ்வளவு டயரை போட்டு எவ்வளோ குப்பையில் சேர்த்து அதை ஹீப் பண்ணி கொண்டு வரால் சாதாரண லாரி அல்ல, பெரிய குப்பை தொட்டி லாரி. என் 74 வருஷத்துக்கு உரிய வாழ்க்கையை பொழுது குப்பை தொட்டி லாரியை நான் சேர்த்து வைத்து கொண்டு நான் வாழ வேண்டும்? குப்பையை வைத்து நான் வாழுவதா? மனுஷருக்கு வாழ்கின்ற வாழ்க்கை குப்பை என்று அறிய வேண்டாமா? அது அருவருப்பு என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? அது மனுஷருக்கு முன்பாக உள்ளது. அருவருப்பை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லவில்லையா? அருவருப்பை தூக்கி சுமந்து என் வாழ்க்கையை 74 வருடங்கள் நான் கடந்து வந்திருந்தால் அதைப்போல ஒரு பெருநஷ்டம் இந்த பூமியிலே வேறொன்றும் இல்லை. உயிரை விடுவேனே அல்லாமல், சிதைக்கப்பட்டு மறிப்பேனே அல்லாமல், நான் தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு கணமாவது நான் இழந்து வாழ்வது எனக்கு நியாயம் அல்ல. காட் இஸ் மை ஃபெய்த்ஃபுல் காட். என் ஆண்டவர் உண்மையில் ஒன்று அறிந்திருக்கிறேன். நீண்ட நாட்களாய் 74 வருடங்கள் என்னை விட்டு விலகாமல் என்னோடு கூட இருந்த நல்ல ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹவு கேன் ஐ லீவ் மை காட் அண்ட் ஸ்டாண்ட் டு மேன்? மனுஷனுக்கு உண்மையாக வாழுவது, மனுஷனுடைய அங்கீகாரத்தை தேடி அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு வைத்து கொண்டு குப்பை தொட்டை சேர்த்து கொண்டே வாழ்வதா? டோன்ட் லீவ் தேட், ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்குமார் என்று வாழுங்கள். ஸ்லோலி பீப்புள் டேக் அவே தட் காட். தேவன் தள்ளி வைத்து விட்டு மனுஷர் கட்டளைகளை கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட் கொண்டு வந்து அதை உபதேசமாகவே பேச தொடங்கி விட்டார்கள். தேர் ஓன் டாக்டரின், சொந்த டாக்டரின் போலவே பேச தொடங்கி விட்டார்கள். தொடங்கிவிட்டு அதுக்கு கீழே உள்ள சிக்னேச்சர் என்ன போட்டார்கள் என்று தெரியுமா? ஆல் நியூ கவர்னன்ட் ட்ரூத்ஸ் ஆர் மைன். புதிய உடன்படிக்கை சத்தியங்கள்லாம் என்னுடையது என்று ஒருவர் எனக்கு எழுதினாரே பாருங்கள். அதிர்ந்து போனேன். இது என்ன கொடுமை? இது போன்ற ஒரு சத்தியத்தை புரட்டி போட்டிக்கிற ஒரு மனுஷருக்கு போய் நான் புக்கை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவதா என்று நான் மறுத்தேன். அப்படி அவர்கள் கடைசியில் என்னுடைய புதிய உடன்படிக்கை சத்தியங்கள் என்று கையெழுத்து போட்டு வைத்தாரே பாருங்கள். கேவலம் மனுஷனுக்காக நான் சேவை செய்ய முடியும்? அதுபோன்ற நிலையிலிருந்து என்னை விடுதலை செய்த நல்ல ஆண்டவர் அறியாமல் இருந்த காலங்களில் காணாதவர் போல் இருந்தார். கண்ட பிறகு I was aware of that. This is wrong. This is making me to worship
அவர் பாதபடியிலே விழ வைக்கிற ட்ரை பண்ணி பார்க்கிறார். அதை செய்ததை தேவன் என் பட்சத்தில் இருந்தால் that is enough for me என்று நான் சொன்ன பொழுது பெரிய புயலை அனுப்பினார்கள். அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை, அதற்கு விரோதமான கலகங்கள் என்னெல்லாமே செய்து பார்த்தாலுமே கூட nothing could shake me before my God. தேவனுக்கு முன்பாக இருந்த என்னை ஒன்றும் அசைத்து விட முடியவில்லை. ஸ்டாண்ட் வித் God, you will live. அதர்வைஸ் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போகிற மக்களாய் மாறு. மண்ணுக்காக வாழ்வதா? கீழானவர்களே அல்ல, மேலானவர்களை நாடுவதற்கு வாழுங்கள். இல்லை என்றால் மனுஷருக்கு முன்பாக வாழ்க்கையை வாழ்ந்து அறுவருக்கு தக்கத்த வாழ்க்கையை வாழ்ந்து கூட்டி சமைப்பதா? நீ எதை செய்தாலும் தேவனுக்காகவே செய்யுங்கள் என்று அங்கே கொலோசியரிலே அவர் சொல்லுவார். கொலோசியரா அவர் கொலோசியர் என்று நீ கொலோசியர் 3ஆம் அந்த அதிகாரத்திலே நாம் இவர் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுவார்? 23ஆம் வசனத்திலே, நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து யாரை மாத்திரம் சேவிக்க வேண்டும்? கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. மனைவியரே உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படுவதை கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை போல் கீழ்ப்படியுங்கள். ஏதோ கணவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று வரும்பொழுது அதை அவர்கள் பிரித்து வைத்து விட்டு இவ்வளவுதான் கீழ்ப்படிய முடியும் என்று வரையறையை வைத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் கணவனுக்கே கீழ்ப்படிந்தாலும் as unto the Lord, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள். டூ எவ்ரி சர்வீஸ். எந்த ஒளியை செய்தாலும், துணியை நீங்கள் துவைத்து போட்டாலும், கூட்டினாலும், பெருக்கினாலும், சின்ன சின்ன வேலைகளை செய்தாலும், ஒரு கலசம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வைத்தாலும், பாதங்களை போய் நீங்கள் கழுவி விட்டு வந்தாலும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு சேவிக்கிறது போல் நீங்கள் சேவித்தால் you will receive the fruit, பலனை பெறுவீர்கள். இல்லை என்றால் there can be no fruit at all, எந்த பலனையும் பெற்றுவிட இயலாது. அதை அவர் முன்னாலே என்னவென்று சொல்லுவார்? 22 சொல்லுவார், வேலைக்காரர்களே சரீரத்தினுடைய 22ஆம் வசனத்திலே, உங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்பியவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவீர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். எப்படி ஊழியம் செய்யணும் என்று பார்த்தீங்களா? நீங்கள் 2 பேர் பேசி கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே ஒரு எஜமான் வந்து விட்டார் என்றால், அவங்க வந்துவிட்டார் போடுங்க நம்ம இதெல்லாம் செய்வோம் என்று சொல்கிறேன். பார்வைக்கு ஊழியம் செய்வதா? மனுஷனுக்கு முன்பாக ஊழியம் செய்து அவருக்கு முன்பாக பெயர் எடுத்து விட்டால் போகலாம் என்று எண்ணுகின்ற உலகத்தாருடைய ஊழியத்தை பற்றி பேசும் பொழுது சபையிலே அது நடக்கலாமா? உலகத்தார் இருப்பார்கள். ஐயா சார் வந்துட்டார், ஐயா வந்துட்டார், முதலாளி வந்து விட்டார் என்று அவர்கள் செய்கிறார்களே. பார்வைக்கு ஊழியம் செய்துவிட்டு அவர் போன பிறகு அவரை திட்டுவார்கள், என்னத்தையே பேசி கொண்டிருப்பார்கள், முள்ள மாதிரித்தனை பண்ணுவார்கள், திருடுவார்கள், எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். தன்னுடைய எஜமானை புறம் கூறவும் செய்வார்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நாம் செய்வது சரிதானோ? மனுஷருக்காக ஊழியம் செய்வதோ? எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்திருக்க வேண்டாமோ? நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யாமல் மனுஷருக்காக பார்வைக்கு ஊழியம் செய்வதாக இருந்தால் நஷ்டம் பெரிதல்லவோ? அதனுடைய பலனை நீங்கள் பெற முடியுமோ என்று அடுத்த வசனத்திலே கேட்பார். நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவித்தபடியாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் அல்லவோ? ஒரு நாள் வரும்பொழுது நல்லது, உண்மை உத்தம ஊழியக்காரன் என்ற கிரீடத்தை நீங்கள் அல்லவோ இழப்பீர்கள். டோன்ட் டூ த ஐ சர்வீஸ். மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் செய்தார்கள். மனுஷன் 2 கண்களை உடையவனாக இருக்கிறான் மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவன் 7 கண் உடையவர் என்று வெளிப்பட்ட விசேஷத்தில் அந்த பெர்கமு சபையிலே அவர் சொல்லுவார். 7 கண் உடையவர் சொல்கிறதாவது, 7 கண் உடையவர் என்று சொன்னால் he looks at all the direction, எல்லா டைரக்ஷன், எல்லா பகுதியிலிருந்து அவர் பார்க்கிறார். he wants to say that you have done something wrong. நீ 2 கண் உடையவனை காணாத அந்த 7 கண் உடையவரை குறித்து அச்சமில்லையே, அவர் உங்களை பார்க்கிறார் என்று உங்களுக்கு எண்ணம் வரவில்லையே. ஆகவே you have not received my reward, என்னுடைய பலனை உனக்கு தருவதில் என்று கைவிரித்து விட்டால் பெருநஷ்டம் அல்லவோ? உங்கள் வயதை எண்ணிப்பார்கள். 28 இருக்கட்டும், 38 இருக்கட்டும், 48 இருக்கட்டும், 88 இருக்கட்டும், எத்தனை வயதால் இருந்தால் என்ன? யூ வில் ரிசீவ் நத்திங். ஒரு பலனும் பெற்றுவிட மாட்டீர்கள். அதற்கடுத்து தான் அவர் சொல்லுவார், எதை செய்தாலும் 24ஆம் வசனத்திலே, அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று செய்கிறோம் தானையா? எப்படி ஊழியம் செய்வான்? மனப்பூர்வமாய் செய்வான். இல்லை என்றால் பார்வைக்கு அந்தந்த நேரத்தில் இப்போ சார் வர நேரம் ஆச்சு அண்ட் அந்தந்த நேரத்தில் ஊழியம் செய்து விட்டிருப்பார்கள். இவர்களோ கர்த்தருக்கு செய்கிறோம். 7 கண் உடையவர் பார்த்து கொண்டிருக்கிறார், 2 கண் உடையவர் அந்த பார்வைக்கு உரியவர் அந்த வந்து விட்டார் என்று அந்த நேரம் அல்ல. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய்
மனப்பூர்வமாய் அவர்கள் செய்வார்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை, அநியாயம் செய்கிறவன் என்றால் யார் என்று தெரியுமா? அவன் முள்ளமாரித்தனம் பண்ணினான், திருடினான், கெட்ட வார்த்தை பேசினான், அதல்ல. எது அநியாயம் என்று தெரியுமா? மனுஷருக்கு முன்பாக செய்த ஊழியத்திற்கு பெயர் அநியாயம் என்ற பெயர். அது உலகத்தானுக்கு அல்ல, அதுக்கு இந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ துன்மார்க்கனுக்கோ உலகத்தாருக்கு அல்ல. ஹீ ரைஸ் டு த காட்லி பீப்புள். தேவ ஜனத்திற்கு என்ன சொல்கிறார்? அங்கேயும் அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன அநியாயம்? மனுஷருக்கு முன்பாக ஊழியம் செய்தவர்களாய் இருந்தபடினாலே தாங்கள் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக அடைவார்கள். பட்சபாதமே இல்லை என்று முடித்து வைத்து விட்டார். நான் கேட்குறேன், அருமையான சகோதர சகோதரிகளே, யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் காட், தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று நீங்கள் காணப்படுகிறீர்களோ, அல்லது மெஜாரிட்டி மனுஷர் பற்றிலே வாழ்கிறீர்களோ, மனுஷர் வழக்கமாக இருக்கக்கூடிய காரியத்தை தான் பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ, தேவனுடைய பட்சத்தில் என்று அவர் என்ன சொன்னார், அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய கட்டளை என்ன, அதை அறிந்து தான் வாழ்கிறீர்களோ? கமாண்ட்மெண்ட் ஆஃப் மேன் ஆர் கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட்? தேவனுடைய கட்டளையா அல்லது மனுஷனுடைய கட்டளையா? மனுஷனுடைய கட்டளை உபதேசமாய் தெய்வ உபதேசமாய் மாற்றிக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அங்கே போய் நாம் வீழ்ச்சி அடைவதா? தேவன் அண்டிலே வந்து நில்லுங்கள். தேவன் என் பட்சத்தில் இருந்தால் என்பதை ஓங்கி உரையுங்கள். எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் எவ்வேளையும் அவரையே கருத்தில் வைத்திருந்து வாழுங்கள். அப்படி இருந்தால் இந்த பாடல் உங்களுக்கு சொந்தமாகி விடும். இந்த பாடலின் அடிகளை எத்தனை பெரிய நான் பாடினோ எனக்கு தெரியாது. பன்முறை பாடியிருக்கிறேன், வனாந்தரத்திற்கு சென்று பாடியிருக்கிறேன், காட்டிலே நின்று பாடியிருக்கிறேன், தனியிடத்திற்கு சென்று சத்தமிட்டு பாடியிருக்கிறேன். எனக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும், ஒரு யுத்தமே ஒரு மனுஷனாய் எனக்கு விரோதமாக யுத்தமே வந்தாலும் பயப்படேன், எதிராளி நிமித்தம் பயப்படேன். ஏனென்றால் கர்த்தர் காலையும் மாலையும் எவ்வேளையும் என்னோடு கூட இருக்கிறார். தேட் இஸ் இனஃப். அது போதும், நீர் இருந்தால் எனக்கு போதும் என்று இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. அவரே என் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குரிய உயிர் மூச்சை பெற்று வாழுங்கள். அழிந்து போகின்ற போஜனத்துக்காக, இந்த மண்ணுக்காக, மானிடர் சுவாசம் உள்ள மண்ணுக்காக வாழ்ந்து விடாதுங்கள். உயிருள்ள சபையாய், ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் வாழ்வதற்கே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் தலைவணங்கி ஜெபம் செய்ய கிடவோம். பரலோக பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற கர்த்தாவே, நீ விரும்புகின்ற வாசம் செய்கிற சபையாய் எங்களை வைத்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து எங்களை நேசிக்கவும், சபையை நேசிக்கவும், நாங்கள் உம்மால் சிக்ஷிக்கப்படவும், உம்முடைய நேரான பாதையில் நடந்து வரவும் எங்களுக்கு கிருபை தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்தலும் பெரிதான அற்புதமான காரியங்களை எங்கள் மத்தியிலே நடப்பித்து நாமத்தை அதிகமாக மையப்படுத்தியலும், எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரும் தேவன் பட்சத்தில் நிற்கிற மக்களாய் மாற்றியலும் கிருபை என்றலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.